ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின் அண்ட் ஈத்ரியம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபிப்னாச்சியோட டேட்ஸ் வந்து பார்த்துடலாம். டேட் வந்து இன்றைக்கி தான் வருது. ஸோ இது வந்து எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சிம்பிளாக என்னன்னா ஃபிப்னாச்சி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போடுங்க. கூகுளில் போட்டிங்க அப்படின்னா ஃபிப்னாச்சியோட நம்பர் லிஸ்ட்லாம் உங்களுக்கு வரும். அதில் 144 டேஸுக்கு மேலே உங்களுக்கு இருக்க நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த டாப்ல இருந்து அந்த நம்பர்ஸ் வந்து மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாக்ட் பாட்டம் அதுல இருந்து நீங்க வந்து நம்பர்ஸை நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக டேட் அண்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அலைன் ஆகும். இந்த டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் டம்ப் ஆயிருக்கும் இல்லை பம்ப் ஆயிருக்கும். இது எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து நமக்கு கரெக்டாக மேலே போயிட்டு இருக்கும்போது அந்த டேட் வந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து டம்ப் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அதுவே வந்து ப்ரைஸ் உங்களுக்கு கீழே போயிட்டு இருக்கும்போது அந்த டேட் வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து பம்ப் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்க கரெக்டாக டேட் வந்து டாப் டேட் வந்துருக்கு, இப்போ டம்ப் ஆயிருக்கு. திரும்ப டாப் டேட் டம்ப்பு, திரும்ப டாப் டேட்டு டம்ப்பு, இங்கே வந்து பாட்டம் டேட் வந்துருக்கு, பம்ப் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ இது வந்து நமக்கு பை செல் அப்படின்றது கணக்கு கிடையாது. நமக்கு வந்து ப்ரைஸ் அந்த டைமில் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து டம்ப் ஆகுமா பம்ப் ஆகுமான்னு பார்க்குறது. சிம்பிளாக என்ன ரிவர்சல் பார்க்கறதுக்கான ஒரு பேட்டர்ன் அனாலிசிஸ். இப்போ நமக்கு எங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த டேட்ன்றது நான் எந்த டேட்டில் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் புல் மார்க்கெட்டோட டாப்ல இருந்து இந்த நம்பர் வந்து எடுத்திருக்கேன். 1597 அப்படின்ற நம்பர். இதுதான் வந்து ஃபிப்னாச்சியோட நம்பர். ஸோ அதனால வந்து இந்த நம்பர் எடுத்திருக்கேன். இந்த நம்பரில் பாருங்க கரெக்டாக இந்த டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் இந்த டேட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி தான் இந்த டேட். ஸோ அதனால தான் வந்து இப்போ என்ன நடக்கும்ன்றது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேட் வந்ததும் நம்ம வந்து பை செல் அப்படியே பண்ணிவிடுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நமக்குன்னு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது, ப்ளஸ் எஸ்எம்சி நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லை ஹார்மோனிக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செட்டப் வந்து நம்ம எது கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பை செல் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரேண்டமாக ஒரு டேட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல் அடிச்சிங்க அப்படின்னா சப்போஸ் நமக்கு வந்து இந்த ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றப்போ நமக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த மாதிரி ரேண்டமான என்ட்ரியில் எதுவுமே மாட்டிக்கூடாது, ப்ராப்பரான என்ட்ரி மட்டும் தான் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம், டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு டேட்லேருந்து நமக்கு வந்து பம்ப் ஆகுமா டம்ப் ஆகுமான்றதும் பார்த்துடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் போயிடலாம். அதே மாதிரி நம்ம வந்து கோர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் வந்து விட்டுருக்கேன், சின்ன ஆஃபர் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 செஷனில் $300 இருந்தது பார்த்தீங்கன்னா $250 கம்மி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா $175 இருந்தது $150 கம்மி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 7000 இருக்குது பார்த்தீங்களா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா கான்செப்டும் வரும், பட் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு பேசிக் மட்டும் தான் வரும் இதில், இந்த 7000 அப்படின்றது. இந்த கோர்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பேசிக் கூட தெரியாது, பட் பெருசாக அமௌண்ட் வந்து செலவு பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரெக்கார்டு வீடியோ மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெக்கார்டு வீடியோ கோர்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க, அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட பர்சனல் டெலிகிராம் ஐடி லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பிடிசி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இங்கே நமக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு இப்படி. இப்போ இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பேர் ஃபிளாக் மாதிரி தான் ஃபார்ம் ஆகிட்டு வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுவுமே நமக்கு வந்து ஒரு பேர் ஃபிளாக் தான். இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு பேர் ஃபிளாக். அதே மாதிரி இதுவும் நமக்கு ஒரு பேர் ஃபிளாக் தான் ஃபார்ம் ஆகிட்டு வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கீழே பெருசாக டம்ப் ஆகுது, ஒரு பேர் ஃபிளாக் ஃபார்ம் ஆகுது, திரும்ப டம்ப் ஆகுது, திரும்ப பேர் ஃபிளாக் ஃபார்ம் ஆகுது, திரும்ப டம்ப் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் ரொம்ப அதிகம். பட் ஸோ இப்போயே கீழே போகுமா இல்லை வந்து அப்புறம் பொறுமையாக போகுமான்றது தான் பார்க்கணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த இடம்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரேண்டமான இடம். இந்த இடத்துல இருந்து நமக்கு பம்ப் ஆகலாம், டம்ப் ஆகலாம். இது வந்து நமக்கு நமக்கு டாப்ல இருந்திருக்கணும். ஆக்சுவலாக இது வந்து இப்போ டாப்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் சொல்லலாம், இது வந்து மேலே வந்து கீழே இங்கே செல் தான் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிடலாம். இல்லை சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல போயிட்டு கீழே இந்த பேனல் சேனல் எனக்கு பிரேக் பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து நான் வந்து செல்லு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இது வந்து சென்டரில் இருக்குது. இது வந்து இந்த ரீஜனுக்கு உள்ள வெளியும் இல்லை, இந்த ரீஜனுக்கு மேலேயும் இல்லை. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல நமக்கு செல்லு தான் ஆவான் இல்லை பை தான் ஆவான்னு சொல்கிறத விட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணலாம். இப்போது மார்க்கெட் இங்கேருந்து பம்ப் ஆகிறான்னு வச்சுக்கோங்க. பம்ப் ஆகும்போது நமக்கு டோட்டல் டூல் சார்ட்டில் பார்க்கணும். டோட்டல் டூல் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதே ட்ரெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபிப்பு கூட கான்ஃபரன்ஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரெண்ட் தான் நான் இடிக்கும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எப்படி இடிக்கிறானா இல்லைன்னு பார்த்துடலாம். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு கீழே வந்து இப்போதைக்கு ரிஜெக்ட் ஆகி வந்துட்டு இருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இப்படி வந்துட்டு இருக்கான். சப்போஸ் எனக்கு இங்கேருந்து இப்படி மேலே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து செல் இப்படி ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்து இதுதான் வந்து நமக்கு ட்ரெண்ட் லைன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெய்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து மேஜரான ட்ரெண்ட் லைன். இந்த ஹையிலேருந்து இந்த ஹைக்கு வந்து நான் ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். கரெக்டாக தேர்ட் டச்சு, இங்கே ஃபோர்த் டச்சு இங்கே இடத்துல வைக்கிருக்கான் இப்போதைக்கு. இப்போது இதே இடத்துல பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல ஒரு மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் வருதா, இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தான் வரும். ஸோ நமக்கு இப்போதைக்கு மேலே டச் பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு செல்லிங்கான ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நமக்கு இங்கேருந்து இப்படி கீழே வந்தவன்
இதை பிரேக் பண்ணிட்டோம். சப்போஸ் நமக்கு இதில் வந்து என்ட்ரி எடுக்காமல் விட்டுட்டோம், பரவாயில்ல, நமக்கு சப்போஸ் இங்கே நமக்கு என்ட்ரிக்கான ப்ரைஸுக்கு ரீஜன் கூட நம்ம போகல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி ப்ரைஸ் எப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணுறான்னு பார்க்கணும். ஸோ பிரேக் பண்ணதும் ரீடெஸ்ட் செல், அவ்வளோதான். ஸோ செல்லுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏரியா வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். இந்த ஏரியான்றது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிசியில் இந்த லோ, இந்த ஏரியா வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம் தாராளமாக. சப்போஸ் நான் இந்த என்ட்ரியுமே நான் விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு மேஜரான ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது ஒரு மேஜரான சப்போர்ட். அந்த சப்போர்ட் ஃபிளிப் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் என்ட்ரின்றது நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். நம்ம வந்து பொறுமையாக இருந்தால் போதும், மார்க்கெட்டில் எப்போ வேணால் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராப்பரான என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையாக வெயிட் பண்ணி எடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ ஒன்று நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு வரணும், அந்த லெவலுக்கு வந்தால் மட்டும் தான் செல்லு. இல்லை இங்கேருந்து பிரேக் ஆகிட்டா அப்படின்னா இங்கேருந்து ரீடெஸ்ட்டில் செல்லு, அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு நான் செல்லுக்கான ஆப்ஷன் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். அது எந்த இடத்துல இருந்து வரான்றது மட்டும் தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ எப்போ நான் வந்து புல்லிஷாக மாறுவேன், ஏன்னா வந்து நம்ம இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற எல்லா செட்டப்பும் வந்து செல்லுக்கான செட்டப் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். எதுவுமே புல்லிஷான செட்டப் நம்ம பார்க்கவே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா புல்லிஷான செட்டப் வரணும் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து வந்து நம்ம பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணி இதுக்கு மேலே வந்து நமக்கு ஒரு டெய்லி க்ளோஸ் வைக்கணும். இந்த இடத்துல இப்படி மேலே போயிட்டு ஒரு டெய்லி க்ளோஸ் மேலே வச்சா அப்படின்னா ரீடெஸ்ட், அதுக்கப்புறம் பை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு வந்து பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்க்கல. ஸோ செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி நடக்கிறோம் அப்படின்றது. சப்போஸ் பைக்கு மாறினா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ குரூப் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே நம்ம யூஎஸ்டி சார்ட் பார்த்துடலாம். யூஎஸ்டியில் பாருங்கள் நமக்கு வந்து மேஜர் டெல்லைன் இருந்துச்சு, நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்தான். ஸோ பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா யூஎஸ்டியில் பிரேக் அவுட் நடந்துச்சு, பட் நமக்கு டோட்டல் 2ல் வந்து பிரேக் அவுட் நடக்கல அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ டோட்டல் 2ல் நமக்கு இந்த இதில் இருந்தால் கரெக்டாக. ஸோ இந்த இதில் பிரேக் அவுட் நடக்கல, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் அவுட் நடந்துட்டான். இப்போது நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா டோட்டல் 2ல் வந்து நமக்கு பிரேக் அவுட் நடக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நம்ம வந்து டேரக்ஷன் கீழே தான் போவோம் அப்படின்றது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பாருங்கள் நமக்கு இந்த இதில் மேலே போனால் க்ளோஸ் வச்சா, அடுத்து பாருங்கள் திரும்ப வந்து இது மேலே ஸ்ட்ரைட்டாக பம்ப் அடிச்சா இது வந்து க்ளோஸிங் வந்து உள்ள வச்சிட்டோம், அவ்வளோதான். இப்போ இது ரீடெஸ்டிங் வந்து கீழே போகிற மாதிரி இருக்குது மார்க்கெட். ஸோ அதனால தான் வந்து நமக்கு இது ரெண்டுமே கான்ஃபரன்ஸ் மோஸ்ட்டாக வந்து நம்ம ட்ரேடிங் எடுக்கும்போது கான்ஃபரன்ஸ் என்ட்ரின்றது கரெக்டாக பார்த்து எடுக்கணும். அது தப்பாக பார்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தப்பான என்ட்ரி தான் மாட்டிப்பீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ஒன்று இதை பிரேக் பண்ணோம், அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு டோட்டல் 2ல் வந்து இங்கே கீழே வந்து பிரேக் பண்ணணும். ஸோ பெட்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் 2ல் பிரேக் ஆனால் நமக்கு வந்து என்ட்ரின்றதை பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு இப்போ இது பார்த்தோன்னா பக்கத்துலேயே இருக்குது, இது வந்து ஈஸியாக பிரேக் அவுட் ஆகிடும். பட் டோட்டல் 2ன்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது பிரேக் அவுட் ஆகிறது லேட் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம் டோட்டல் 2 மட்டும் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு. ஸோ டோட்டல் 2ல் எங்கள் பிரேக் அவுட் ஆனால் கீழே செல்லுக்கான ஆப்ஷன் பார்த்துக்கலாம், இல்லை மேலே போனோம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு செல்லிங்கான ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ ரெண்டு தான் இப்போதைக்கு ஆப்ஷன் இருக்குது, நமக்கு பார்த்துடலாம் எப்படி நடக்கிறோம் அப்படின்னு. ஸோ இது வந்து என்னோட மெயின் சார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹார்மோனிக் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே ஒரு என்ட்ரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து 56 அந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா இது நமக்கு லோ டைம் என்ட்ரியில் இருக்குது. பட் நீங்கள் மந்த்லியில் போனீங்க அப்படின்னா இது வந்து நான் பல மாதமாக சொல்லிட்டு இருக்கேன், இந்த ஹார்மோனிக் பேட்டர்ன் ப்ளே ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 55K இருந்து 52K இந்த ரீஜன் வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு கீ லெவல் இருக்குது. ஸோ இந்த ரீஜனில் இருந்தால் மார்க்கெட் வந்து பம்ப் ஆவான்ற மாதிரி எதிர்பார்க்குறேன். இது என்னன்னா நமக்கு இங்கேருந்து இப்படி பம்ப் ஆனா அப்படின்னா இது வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது நான் வந்து க்ளீன் சார்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வீக்லியில். இது வந்து நமக்கு ஒரு ட்ராப் பேஸ் ட்ராப் செட்டப். ஸோ இப்படி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஸுக்கு நமக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய செல்லிங் ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். இந்த பேஸ்ன்றது ஒரு பெரிய பேஸ், ஸோ சின்ன இதெல்லாம் கிடையாது இந்த பேஸ். இப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் இங்கே வந்து இப்படி கீழே வரான்னு வச்சுங்க, கீழே வந்துட்டு எனக்கு 55 52 ஏதோ சம்திங் அந்த ரீஜன் வந்து இப்படி மேலே போகிறான்னு வச்சுங்க, மேலே போகிறோன்னா நம்ம கண்டிப்பாக இப்படி போவோம். இப்படி போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு பக்காவான ஒரு செல்லிங் ரீஜன். இந்த இடத்துல வந்து நம்ம செல்லு வந்து பக்காவாக அடித்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய மூவ் வந்து பிடிச்சி கொடுக்கும். அட்லீஸ்ட் ஒரு 40K அந்த ரீஜன் வரைக்கும் போகலான்னு வாய்ப்பு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் அது எப்படி நடக்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி தான் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. இது வந்து நமக்கு லாங் டேர்ம் பிளான், நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ ஒரே வீடியோவில் நான் எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதெல்லாம் வந்து லைவ் வாங்க, லைவில் நான் வருவேன் அடிக்கடி. ஸோ லைவில் வரும்போது நீங்கள் வந்து கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து லைவில் வந்து சொல்லி தருவேன். அதே மாதிரி டீச் பண்ணுறதும் வந்து லைவில் வந்து நிறைய விஷயம் வந்து ஃப்ரீயாக வந்து சொல்லி தருவேன். இப்போ நம்ம E3 அப்டேட் போயிடலாம். E3 பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல வந்து ஒரு கீ லெவல் இருக்குது அப்படின்னு, வீக்லியோட கீ லெவல் இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள் அந்த வீக்லியில் கீ லெவலுக்கு நம்ம மேலே வந்து க்ளோஸ் வைக்கல, ஸ்ட்ரைட்டாக விக்கு போனால் விக்கு போயிட்டு கீழே வந்துட்டான். ஸோ அதே இடத்துல தான் நமக்கு டெய்லியோட கீ லெவலும் இருந்துச்சு. இந்த டெய்லி கீ லெவல் பிரேக் ஆகும்போது நான் சொல்லியிருந்தேன் நமக்கு வந்து இது மேலே போனால் கூட நமக்கு வீக்லி கீ லெவல் எப்போ பிரேக் ஆகி மேலே க்ளோஸ் வைக்கிறோம் அப்போ தான் மேலே புலிஷ் பார்க்கணும், அது வரைக்கும் நம்ம புலிஷ் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள் கரெக்டாக மேலே போனால் மேலே போயிட்டு அப்படியே கீழே வந்து உள்ளே வந்து க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப வந்து அதே இடத்துல சுற்றிட்டு இருக்கான். ஸோ அதை பார்க்கலாம் எப்படி நடக்கிறோம் அப்படின்றது. ஸோ E3 பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த இதில் வந்து நம்ம செல்லிங் ஆன ஆப்ஷன் தான் இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கணும். எப்போ நமக்கு வீக்லியில் இதுக்கு மேலே இந்த லெவல்ன்றது பார்த்தா நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்கு மேலே நமக்கு வந்து வீக்லியோட க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா தான் நம்ம புல்லிஷான ஆப்ஷனே பார்க்கணும். அது வரைக்கும் நம்ம புல்லிஷ் கிடையாது வீக்லியில். ஸோ டெய்லி மேபி வந்து மேலே போயிட்டு வரலாம். டெய்லி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சின்ன அப்படி அமௌண்ட் மாதிரி இப்படி கொடுத்துட்டு வரலாம், பிரச்சனை கிடையாது நமக்கு. அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. நமக்கு வீக்லி க்ளோஸ் மேலே வச்சா மட்டும் தான் புல்லிஷ், அது வரைக்கும் நம்ம வந்து பேரிஷ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கணும் இப்போதைக்கு. அதே மாதிரி நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருப்போம் ப்ரைஸ் நம்ம இங்கேருந்து கீழே விழும்போது சொல்லியிருப்போம் 3 லெவல் கொடுத்துருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்.
ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃப்ளோர் மாதிரி. இப்போது இந்த ஃப்ளோர்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளோரை பிரேக் பண்ணுறான் அப்படின்னா கீழே இருக்க ஃப்ளோருக்கு போவான். ஸோ அதுக்கு அடுத்து வந்து இந்த ஃப்ளோருக்குள்ளே சுற்றிட்டு இருப்பான். சப்போஸ் இந்த ஃப்ளோருக்கு கீழே வந்துட்டு பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்கடுத்து இப்படி. சூப்பர். ஸோ ப்ரைஸ் ஃப்ளோர் அப்படின்றது நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரா பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்ட்ரி செட்டப் நிறைய கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு ஈத்ரீஎம்ல பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு ஐடிஎஃப்எம் என்ட்ரி இது கிடையாது. ஐடிஎஃப்எம் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி மட்டும் இப்படியே இங்கேருந்து கீழே போகிறதுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் நான் அதுக்காக என்ட்ரி வந்து இப்போ எடுத்துட மாட்டேன். ஸோ பார்க்கலாம் வேறு ஏதாச்சும் என்ட்ரி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு. இதில் நமக்கு ட்ரெலைன் பிரேக் அவுட் இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தான். பட் இது சின்ன ப்ராஃபிட்டே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், பெருசாக இது பண்ணல. ஏன்னா இது மார்க்கெட்டிங் பாரு சைடஸ்லேயே போயிட்டு இருங்க, அது டேஞ்சர் தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ பார்க்கலாம் நமக்கு வந்து வேறு ஏதாச்சும் என்ட்ரி என்ன கொடுக்குறானா அப்படின்னு பார்க்கலாம். என்ட்ரி கொடுத்தாலும் ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு ஈத்ரீஎம்ல பெருசாக என்ட்ரி கிடையாது, வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். ஐ திங்க் இந்த வீடியோவில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.